வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிறிஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடு இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாணத்திற்கான பொருளாதார மத்திய நிலையத்தை மாங்குளம் அல்லது அதனை அண்மித்த பகுதியில் அமைப்பதே சிறந்தது. தமிழ் மக்கள் பேரவை தெரிவிப்பு. உள்நாட்டில் இடம்பெயர்ந்துள்ளவர்களை மீள்குடியமர்த்துவதற்கான விசேட செயலணி ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம். சாலாவ பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் காரணமாக மூடப்பட்ட வீதி மீளத் திறப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். வடமாகாணத்திற்கான பொருளாதார மத்திய நிலையம் வன்னி பெருநிலப்பரப்பின் மத்திய பகுதியான மாங்குளம் அல்லது அதனை அண்மித்த பகுதியில் அமைக்கப்படுவதே பொருத்தமானது என தமிழ் மக்கள் பேரவை தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. யாழ் டேவிட் வீதியில் உள்ள மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக தமிழ் மக்கள் பேரவை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் பேரவையின் சமூக பொருளாதார வலுவூட்டலுக்கான உபக்குழுவின் ஏற்பாட்டில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாணத்தின் மத்திய பகுதியில் இதனை அமைப்பதால் வடபகுதி மக்கள் அனைவரும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தமிழ் மக்கள் பேரவை குறிப்பிட்டுள்ளது. வடமாகாணத்திற்கான பொருளாதார மத்திய நிலையத்தை அமைக்கும் பகுதி எதிர்காலத்தில் பல்துறைசார் அபிவிருத்தியை எட்டுவதற்கும் வாய்ப்பாக அமையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த விடயம் தொடர்பான வாத பிரதிவாதங்களை கைவிட்டு ஒரு தீர்க்கமான முடிவிற்கு வரவேண்டியுள்ளதாகவும் தமிழ் மக்கள் பேரவை கூறியுள்ளது. எனினும் பொருளாதார மத்திய நிலையத்தை மாங்குளத்தில் அமைக்காவிடின் அதனை ஓமந்தையில் அமைப்பது பொருத்தமானது எனவும் தமிழ் மக்கள் பேரவையின் உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர். எனவே வடபகுதி மக்களின் சமூக பொருளாதார அரசியல் நன்மை கருதி பொருளாதார மத்திய நிலையத்தை ஓமந்தையில் அமைப்பதற்கு அனைத்து தமிழ் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் தமிழ் மக்கள் பேரவை கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் பொது வாக்கெடுப்பு நடத்துவது ஆரோக்கியமான விடயம் அல்ல எனவும் இது அறிவுபூர்வமாக அணுகப்பட வேண்டிய விடயம் எனவும் தமிழ் மக்கள் பேரவை சுட்டிக்காட்டியுள்ளது. பாதுகாப்பற்ற ரயில் கடவை ஊழியர்களின் வேலை பணி பகிஷ்கரிப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என பாதுகாப்பற்ற ரயில் கடவை ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் தமது சம்பள பிரச்சினை உட்பட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்று தருவதாக கூறப்பட்ட போதிலும் இதுவரை அது தொடர்பில் எந்தவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என பாதுகாப்பற்ற ரயில் கடவை ஊழியர்கள் சங்கத்தின் செயலாளர் நிமல் சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார். சம்பள உயர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும். இது 24 மணி நேர வேலை. 3 பேரால் 8 மணித்தியாலங்களாக பிரிக்கப்பட்டு பணியாற்றப்படுகிறது. உமது நம்பிக்கை சிறந்த ஊதியம். இந்த பகுதியால் பல்வேறு பழக்கமற்றவர்கள் பயணிக்கின்றமையால் இந்த பகுதியை பாதுகாக்க வேண்டிய தேவையுள்ளது. இந்த ரயில் கடவைகள் மூடப்பட்டால் அவர்கள் ரயில் கடவையை கடக்க மாட்டார்கள். அதிக அவதானத்துடன் நாங்கள் இங்கு பணியாற்ற வேண்டும். ரயிலின் சத்தத்தை சிவமெடுத்தே கடவையை மூட வேண்டும். மிகவும் எச்சரிக்கையுடன் பணியாற்ற வேண்டும். 2067 பாதுகாப்பற்ற ரயில் கடவை உத்தியோகத்தர்கள் ரயில்வே திணைக்களத்தில் பணிபுரியவில்லை என்பதை திரைசேரிக்கும் போலீஸ் திணைக்களத்துக்கும் அறிவித்துள்ளோம். போலீசார் மூலம் திரைசேரியிலிருந்து பணம் வழங்கப்படுகிறது. கொடுப்பனவை 5000 ரூபாவாக அதிகரிக்குமாறு வலியுறுத்தி போலீசாருக்கும் திரைசேரிக்கும் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளோம். அமைச்சின் செயலாளரும் இது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். சாலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட வெடிச்சம்பவத்தில் வீடுகளை இழந்த மக்கள் இன்று காலை 6 மணி முதல் கொழும்பு அவிசாவளை பிரதான வீதியை இடைமறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசாங்கத்தினால் உறுதியளிக்கப்பட்ட 50,000 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்படவில்லை எனவும் சேதமடைந்த வீடுகள் இதுவரை புனர் நிர்மாணிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு அவிசாவளை பிரதான வீதியை மறித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டமையினால் வீதி போக்குவரத்தும் தடைப்பட்டிருந்தது. இதனால் வாகன சாரதிகள் மாற்று வழிகளினூடாகவே தமது பயணத்தை தொடர்ந்தனர். ஆர்ப்பாட்டம் முடிவுக்கு வந்ததைத் தொடர்ந்து வீதி போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளதாக சப்ரகமுவ மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் ரொஹான் டயல்ஸ் தெரிவித்துள்ளார். தமக்கான தீர்வு 2 நாட்களுக்குள் வழங்கப்படாவிடின் மீண்டும் போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். உள்நாட்டில் இடம்பெயர்ந்து வேறு இடங்களில் வசித்து வரும் மக்களை மீண்டும் சொந்த இடங்களில் குடியமர்த்துவதற்காக விசேட செயலணி ஒன்றினை ஸ்தாபிப்பதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றுள்ளது.
வடக்கில் இடம்பெயர்ந்த சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்களுக்காக 21,663 வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளதோடு அரசியல் உரிமைகளுடன் அவர்கள் தமது இடங்களில் மீள குடியமர்த்தப்பட உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டின் போது அமைச்சரவை இணை பேச்சாளர் காயந்த கருணாதிலக இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக இடம்பெயர்ந்து குடியேற்றத்திற்காக காத்திருக்கும் முஸ்லிம் குடும்பங்களுக்கு 16,120 வீடுகள் தேவைப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று சிங்கள குடும்பங்களுக்காக 5,543 வீடுகள் தேவைப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் செய்தி வெளியிட்டுள்ளது. புதிதாக ஸ்தாபிக்கப்பட உள்ள இச்செயலணியானது கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சு மற்றும் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சின் இணை தலைமையின் கீழ் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாகாணங்களின் பிரதானிகள் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் ஆகியோரை உள்ளடக்கிய வகையில் இந்த செயலணி ஸ்தாபிக்கப்பட உள்ளதாகவும் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக இலங்கைக்குள் சிகரெட்டுகளை இறக்குமதி செய்த இருவர் அருகம்பே பொத்துவில் பகுதியில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். சட்டவிரோத சிகரெட்டுகளை லாரியொன்றின் மூலம் கடத்த முற்படுகையில் போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். வெளியத பகுதியைச் சேர்ந்த 34 மற்றும் 46 வயதான 2 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 23 பாக்கெட்டுகளில் 4,620 சிகரெட் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று பொத்துவில் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தன் ஆலயத்தின் வருடாந்த ஆடிவேல் மகோற்சவத்தின் 4வது நாள் இன்றாகும். இந்த முறை கதிர்காம ஆடிவேல் மகோற்சவத்திற்கான ஊடக அனுசரணையை நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்து சிரச தொலைக்காட்சி வழங்குகின்றது. முருகனின் அருட்கடாட்சம் வேண்டி வடக்கு கிழக்கு மலையகம் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பெருந்திரளான பக்தர்கள் கதிர்காமம் திருத்தலத்திற்கு இன்றும் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். 4வது நாளான இன்று மலர் பூஜை மற்றும் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. பக்தர்களின் நலன் கருதி பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆடிவேல் மகோற்சவம் எதிர்வரும் 21ஆம் திகதி மாணிக்க கங்கையில் நடைபெறவுள்ள தீர்த்தோற்சவத்துடன் நிறைவு பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மரமுந்திரிகை செய்கை இந்த வருடம் வெகுவான பாதிப்பை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட கடும் வெயில் மற்றும் மழை காரணமாக மரமுந்திரி செய்கை பாதிப்படைந்துள்ளதாக பயிர் செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் விளைவாக பதப்படுத்தப்பட்ட மரமுந்திரிகை பருப்பு 1 கிலோ 2,500 ரூபாவாக விற்கப்படுவதுடன் பாரிய தட்டுப்பாடும் நிலவுகின்றது. மரமுந்திரிகை பூக்கும் காலங்களில் வழமைக்கு மாறாக காலநிலையில் ஏற்பட்ட மாற்றமே இந்த நிலைமைக்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிரான், புதுக்குடியிருப்பு, தாளங்குடா, கிரான்குளம், களுவாஞ்சிக்குடி போன்ற பகுதிகளில் அதிகளவாக மரமுந்திரிகை செய்கை பண்ணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இல்லங்கள் செங்கற்களாலும் சுண்ணாம்பினாலும் கட்டப்படுவது என்று சிலர் கூறினாலும் இல்லங்கள் நம்பிக்கையாலும் கனவாலும் நிர்மாணிக்கப்படுகின்றது என்பதே யதார்த்தம். இவ்வாறு கட்டப்படும் இல்லங்கள் அசாதாரண சூழ்நிலையால் அழிவடைந்தால் அந்த நிலை எவ்வாறு அமையும்? இது பிளியந்தலை பகுதியில் இடம்பெற்ற சம்பவம். வீடொன்றில் திடீரென பரவிய தீ அனைத்தும் அழிவடைந்த நிலையில் தாம் அணிந்திருந்த ஆடைகள் மட்டுமே எஞ்ச உயிரை காப்பாற்ற வேண்டிய தேவை இந்த குடும்பத்திற்கு ஏற்பட்டுள்ளது. 4 பேரை கொண்ட இந்த குடும்பத்திற்கு ஆதரவாய் பல வருடங்களாக இருந்த வீடு நேற்று காலை தீக்கிரையாகியுள்ளது. இந்த வீட்டின் உரிமையாளரான அனுருகுமார கூலி வேலை மூலம் தனது குடும்பத்தை காப்பாற்றி வருகின்றார். இவ்வாறானதொரு நிலை தனது வீட்டிற்கு ஏற்படும் என அவர் எள்ளளவும் எண்ணியிருக்க மாட்டார். அனுருகுமாரவின் 2 பிள்ளைகளின் கல்வி மற்றும் விளையாட்டு திறனுக்கு அடைக்கலம் நல்கியது இந்த இல்லமே. பாடசாலைக்கு காலை சென்ற இந்த இருவரும் பாடசாலை விட்டு வீடு திரும்புகையில் தீக்கிரையாகிய வீட்டையே பார்க்கும் நிலை ஏற்பட்டிருந்தது. मैं
අඳන් ඉන්න එක විතරයි තියෙන්නේ. இந்த ஆடை மாத்திரமே உள்ளது. மூவரிடமும் இது மாத்திரமே உள்ளது. ஆடைகள், பாடசாலை புத்தகங்கள் ஒன்றும் தற்போது இல்லை. அனைத்தையும் இந்த தீ அழித்து விட்டது. கதைத்து பிரயோசனம் இல்லை. என்னால் இதை மாத்திரமே சொல்ல முடியும். அனுரகுமார தற்போது எவ்வித நம்பிக்கையுமின்றி வீட்டை நிர்மாணிப்பது தொடர்பில் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளார். எனது தங்கையின் புத்தகங்களை பாடசாலைக்கு கொண்டு சென்றதால் உள்ளது. பாடசாலையுடைய ஏனைய புத்தகங்கள் தீயினால் அடிவடைந்துள்ளது. அனைத்தும் அடிவடைந்துள்ளது. பிள்ளைகளுக்கு கல்வி கற்பதற்கு வழி இல்லை. ஒவ்வொரு நாளும் கூலி வேலை செய்து தான் குடும்பத்தை காப்பாற்றி வந்தேன். பிள்ளைகளுக்கு ஒன்றுமில்லை, கற்பதற்கும் ஒன்றுமில்லை. இந்த தீ விபத்தினை தொடர்ந்து தமது வீடுகளில் இருந்து ஆடைகளை மாத்திரம் எடுத்து வந்த நிலையில் அடுத்து எங்கு செல்வது என்று அறியாமல் வீதியில் நிற்கின்றது இந்த குடும்பம். ஜாதிக ஹேல உரிமையர் நேற்று கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த சந்திப்பில் மாலபே தனியார் வைத்திய கல்லூரி தொடர்பிலும் கருத்துகள் பரிமாறப்பட்டன. මාළඹේ පෞද්ගලික වෛද්‍ය විද්‍යාලය පිළිබඳ ප්‍රශ්න හේතු කොටගෙන மாலபே தனியார் வைத்திய கல்லூரியின் பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கம் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கின்றது. எனினும் இந்த பிரச்சனையை தொடர்ந்தும் நீடிப்பதற்கு இடம் வழங்கி தீர்வு காணாது உயர்கல்வி அமைச்சு விட்டத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று இந்த விடயம் தொடர்பில் தீர்வு வழங்கக்கூடிய கொள்கை தீர்வாளர்கள் மற்றும் அதிகாரிகள் மௌனம் காக்கின்றனர். ஆகவே இந்த பிரச்சனையை வளர செய்வதனூடாக சமூகத்தில் பாரிய சிக்கல் நிலை தோன்றக்கூடும். අපි දකිනවා සමාජය තුළ විශාල අර්බුදකාරී තත්ත්වයක් මේ නිර්මාණය වෙන්න පුළුවන්. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் களுத்துறை அலுவலகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரோகித அபேகுணவர்தன ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தார். லங்கா இතිஹாசයේ 88 89 JVP කාලේ විතරයි කඩවැව්වේ. 1988 மற்றும் 89ஆம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணியின் காலப்பகுதியில் வர்த்தகர்களின் கடைகள் மூடப்பட்டு அதற்கு நஷ்ட ஈடாக சிறிய கடைகள் வழங்கப்பட்டன. இப்போது அவர்கள் எவ்வாறு கடைகளை மூட முடியும்? அனைவரும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் இல்லை. அவர்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வர்த்தகர்கள். அவர்கள் நல்லாட்சி அரசாங்கத்தை ஆட்சியில் இருத்துவதற்கு தமது அனைத்து பணத்தையும் செலவழித்துள்ளனர். இவ்வாறு பணத்தை செலவழித்த வர்த்தகர்கள் இப்போது அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என சொல்லுகின்றார்கள். இந்த அரசாங்கம் மக்களை நிர்மூலமாக்குகின்றது. உள்நாட்டு வர்த்தகர்கள் தொடர்பில் கவனத்தில் கொள்வதில்லை. நிதியமைச்சு மக்களை ஏமாற்றுகின்றது. கோட்டையில் உள்ள பிக் பாக்கெட் கொள்ளையர்களைப் போன்று செயற்படுகின்றார்கள். අත්‍යන්තයේ හරියට පිටකොටුවේ පිට්පොකට් කාරෙක් වගේ දැන්. ඒ කියන්නේ හිතුණා නම් ගැහුවා. මේ හවසට හිතෙනවා. හවසට හිතිච්ච ගමන් ගහන්න ඕන අහවල් ව්‍යාපාරට කියලා උදේ වෙනකොට ගහලා. ஜனசத பெரமுனவின் தலைவர் பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் நேற்றைய தினம் தெஸ்ஸ மகாராம பகுதியில் இடம்பெற்ற பேரணி ஒன்றில் கலந்து கொண்டு பின்வரும் விடயங்கள் தொடர்பில் கருத்துக்களை பரிமாறினார். වැට්පත්දගෙනාවට පස්සේ ඕගොල්ලන් හම්බ කරන දේෙන් වැඩක් වෙන්නේ නැහැ. வரி அதிகரிப்பின் பின்னர் உங்களது வருமானத்தை எந்த தேவைக்கும் பயன்படுத்த முடியாது. உங்களது பிள்ளைகளது கல்விக்கு கூட பணத்தை செலவிட முடியாது. ஏனெனில் மிதமிஞ்சிய வரிச்சுமை நிலைப்பாட்டு தன்மையை குறைத்துவிடும். இந்த நிலைமை மக்களிடையே உதவியற்ற நிலைமையை உருவாக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகள் கூட இதனுள் உள்வாங்கப்படுவர். எதிர்காலத்தில் நீங்கள் வாக்களிப்பவர் தொடர்பில் அவதானமாக சிந்தியுங்கள். யார் தகுதியானவர் என தேர்ந்தெடுங்கள். எங்களை அளிப்பவரா அல்லது பாதுகாப்பவரா என சிந்தித்து வாக்களியுங்கள். අපිව විනාශ කරන්න මේ පුද්ගලයෝ එනවද නැත්නම් අපිව පෝෂණය කරන්න මේ මිනිස්සු එනවද